இளம் மாடலகி சாண்ட்ரேஜ் அவர்கள் ரொம்பவே தவறான முடிவு எடுத்து இறந்து போயிருக்கதாக ஒரு அதிர்ச்சியான சிந்திப்பு வெளியாகுது. இவங்க தற்கொலை செய்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பக்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள பற்றி பல விஷயங்கள் வெளிவந்துகிட்டு இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த சாண்ட்ரேஜ் அவர்கள் கருப்பழகி பிரிவில் உலகி பட்டம் பெற்றவங்க. மாடலிங்கில் அசத்தி வந்த சங்கரப்பிரியானிங்கிற சாண்ட்ரேஜில் புதுச்சேரி காராமணி குப்பத்தில் இருக்க தனது வீட்டில் அதிக அளவு இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ சிகிச்சை பெற்று காலமாக இருக்காங்க. புதுச்சேரி சேர்ந்த பிரபல மாடலகி சாண்ட்ரேஜர் அவர்கள். இவருக்கு 25 வயசு தாங்க ஆகுது. கருப்பழகி பிரிவில் உலக அழகி பட்டம் பெற்றிருக்காங்க. ஃபேஷன் ஷோக்களுக்கும் விளம்பரங்கள் மற்றும் பல ஷோக்களை நடத்தியது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான். கருப்பு நிறம் என பலர் சாண்ட்ரேஜ் அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய விடாமுயற்சியால் மிஸ் பாண்டிச்சேரி 2021, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2090, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2090 என பல டைட்டில்களை ஜெயிச்சு மாடலிங்கில் கலக்கியிருக்காங்க. பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாண்ட்ரேஜில் தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு கொடுத்து பல்வேறு ஷோக்களில் தலைமை தாங்கி பேசியிருக்காங்க. பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற சாண்ட்ரேஜில் மாடலிங் துறையில் டார்க் குயின் என்ற பட்டத்தோடு வலம் வந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இதனிடையே ஃபேஷன் ஷோவில் நடத்தியதில் ரேஞ்சலுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. சமீப காலமாகவே ரேஞ்சலுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு அதற்கு சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இதனால் மாடலிங் போட்டியில் தயாராக முடியாமல், டயட் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. இதனால் இவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சாண்ட்ரேஜ் அவர்கள் காராமணி குப்பத்தில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. அவர் மன உளைச்சலால் அதனை இந்த முடிவு எடுத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 50 இரத்த அழுத்த மாத்திரைகளை உட்கொண்ட அவரை ஜூன் 5ஆம் தேதி பாண்டிச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால் உயிர் சிகிச்சைக்காக ஜிப்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாண்ட்ரேஜ் அவர்கள் இப்போ சிகிச்சை பெற்று காலம் இருக்காங்க. மாடலகி சாண்ட்ரேஜ் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை எடுத்துட்டு வராங்க. மேலும் தனது மரணத்துக்கு கணவரோ மாமியாரோ காரணம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் எழுதி வச்சிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை எடுத்துருவாங்க. விசாரணை முடிவு தான் இவங்க எதனால் இறந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருங்க. எந்த நேரத்தை வச்சு பிறரால் அவமானத்தையும் புறக்கணிப்பையும் சந்திச்சாங்களோ அந்த நேரத்தை வச்சு சாதிச்சு காட்டியவங்க தான் சாண்ட்ரேஜ் அவர்கள். சாண்ட்ரேஜ் அவர்கள் காலமான செய்தி வெளியானதுக்கும் பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்துக்குது. இந்த சின்ன வயசுல இவங்களுக்கு இப்படி இறப்பு வரணும் அப்படின்னு பலரும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க.